ஹாய் ஹலோ வணக்கம். மெட்ராஸ் இலக்கியம் ஜேஆர் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு கதை பார்க்க போகிறோங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடுன்னு திருவள்ளுவர் சொல்லுகிறபடி நாவு என்பது ரொம்ப முக்கியமானது. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாக்கு பெருசா பல்லு பெருசா அப்படின்னு ஒரு போட்டி வச்சா யாருங்க ஜெயிப்பா தெரிஞ்சுக்கலாமா? சீனாவில் ஒரு மிக பெரிய தத்துவ ஞானி கன்ஃபியூஷியஸ் அப்படின்றவர் இருக்கிறாருங்க. அவர் தான் தத்துவத்தில் முதல் இடம், ஃபிலாசபியில். இவர் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறக்கிறதுக்கும் 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவருங்க. இவர் பழமையான ஒரு நபர். யாரோடும் வாக்குவாதம் செய்து அவர்களை கோபப்படுத்துகிற ஒரு அற்புதமான சீடன் அந்த கன்ஃபியூஸுக்கு இருந்தாருங்க. அவனுடைய பேர் லூஸ்தா அப்படின்ற பேரோட. ஒரு நாள் குரு பார்க்குறாரு, இவன் என்னடா எல்லார்கிட்டையும் போய் வாக்குவாதம் பண்ணுறான், நாவை அடக்கவே மாட்டுறானே, இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. அவர் தன்னுடைய சீஷனாகிய இந்த லூட்ஸாவை அழைக்கிறார். அழைச்சி, உனக்கு எத்தனை பற்கள் உண்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னடா இது கேள்வி, அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அதற்கு அந்த சீடன் நமக்கு தெரிஞ்ச பதிலாக சொல்கிறான், 32 பற்கள் இருக்குது சார் அப்படின்றான். சரிப்பா, உனக்கு நாக்கு எத்தனைப்பான்னு கேட்குறாரு. என்னது இது இப்படி ஒரு கேள்வி, நாக்கு எனக்கு 1 இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இதுவரை எத்தனை பற்கள் உனக்கு நஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு குரு அந்த சீடனை பாட்டு கேட்க, உடனே சீடன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும் சார், அப்போது ஒரு பல்லு வந்துச்சு. அப்புறம் 26வது வயசில் மரத்துலேருந்து கீழே விழுந்து ஒரு 4 பல்லு நஷ்டமாயிடுச்சு. ஆக மொத்தம் ஒரு 5 பல்லு விழுந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சரி, நாக்குக்கு எதனா பிரச்சனை ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது, நாக்கா நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு குரு, நான் பெரிய சக்தி படைத்தவன் என பல்லின் சிந்தனை. ரெண்டாவது பல்லு என்ன நினைக்குது, எல்லாருடைய பல்லு என்ன நினைக்குது அப்படின்னா பெரிய சக்தி படைத்தவன். ஏன் அப்படின்னா எதை கொடுத்தாலும் சரிங்களா, பல் என்ன பண்ணணும், நமக்கு கடித்து அது சாஃப்ட் ஆக்கிடும். கிடைச்சதை அகங்காரத்தோட மென்று உண்றோம். எவ்வளோ பெரிய காய் கொடுத்தாலும், கொட்டை கொடுத்தாலும், பழம் கொடுத்தாலும் ஈஸியாக கடிச்சிடும் இல்லையா? ஆனால் ஆசையில் நாக்கை கூட எத்தனையோ தடவை இந்த பல் என்ன பண்ணிடுது, கடித்து வேதனைப்படுத்தியிருக்குது. சாப்பிடும்பொழுது கடிச்சிருக்கு, சும்மா இருக்கும்பொழுது இந்த நாக்கை பிடிச்சி கடிச்சிருக்கு, என்னென்னமோ பண்ணுதில்ல இந்த பல். என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நாக்கு இருக்குது பார்த்தியா, திரும்பவும் அந்த பல்லை அடிக்கிறதும் இல்லை, அந்த பல்லை துன்புறுத்துறதும் இல்லை. பல் எத்தனை கடித்தாலும் நாக்குக்கு கோபம் வர்றது கூட இல்லை சார். பல்லுக்கு எல்லா உதவிகளையும் செய்து பக்குவமாக அடங்கி கிடக்கிறது நாக்கு. எவ்வளோ செய்யுது, ஆனால் பக்குவமாக அடங்கியிருக்குல்ல. ஆனால் உணவின் சுவையை அறிவிக்க நாக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு சாப்பாடு அப்படின்னா சுவைக்கு தான் நிறைய பேர் நம்ம சாப்பிட்றோம். அப்போது அந்த சுவையை அறிவிக்க நாக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதையும் நம்ம விட்டுறக்கூடாது, நாக்குடைய பெருமையும். இவ்வளவு இருந்த பின்னும் இதில் யார் தோற்றது லூட்ஸா அப்படின்னு குரு சீடனை பார்த்து கேட்குறாரு. உடனே சீடனால் பதில் சொல்ல முடியல. பல்லு தோற்றுதா இல்லை நாக்கு தோற்றுதா எது அப்படின்னு தெரில அவனுக்கு. உடனே வயது முதிர்ந்து இருக்கும்போது பல்லில்லா நிலை உண்டாகும். அப்போ அவனுக்கு வயசாயிடுச்சுன்னா பல்லு ஒன்று ஒன்றா என்ன பண்ணிடும், விழுந்துடும். அப்போது நாக்கு அங்கே தான் இருக்கும். நாக்கு வந்தால் என்ன ஆகும், முடியாதுல்ல. அப்போ வயசானால் பல்லு வந்துடும், ஆனால் நாக்கு அங்கே தான் இருக்கும். மனிதனுடைய குணமும் அப்படி தான்ப்பா. கெட்ட குணமும் கெட்ட செயல்பாடுகளும் உள்ளவர்கள் தான் வேகமாக அழிகிறாங்க. அந்த நாக்கு இந்த பல்லு மாதிரி கெட்ட சிந்தனை பெருசாக கடினமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், பல்லு தானாக கழண்டி விழ ஆரம்பிச்சிருக்க. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த நாக்குக்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கிறோம் பாருங்கள். அமைதியாக வாழ்பவர்கள் பல்லு எவ்வளோ துன்பப்படுத்தினாலும் அந்த நாக்கு அமைதியாக வாழும். சமாதானமாக வாழ்க்கை நடத்துவோம். அந்த அமைதியாக வாழ்க்கை நடத்தும் நாக்கு அப்படி செயல்படாவிட்டால், அமைதி இல்லாமல் போனால் என்ன நிகழ்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? பல்லு மாதிரி செயல்பட்டுருந்தால் நாக்கு என்ன ஆகுறது? அதனால் நாவை நாம் காத்துக்கொள்வோம். பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலும் தெளிவை நாம் எடுத்துக்கொள்வோம். யார் இருக்கிறாங்க, இடம் அறிந்து பேசி அந்த நாவனால் பிறரை துன்பப்படுத்தாமலும் பிறரை குற்றம் சொல்லாமலும் நேர்த்தியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட நாக்கை பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்த நாளை உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். வணக்கம்.